கம் உண்மை. தேவனை அண்டுவதற்கு இந்த உண்மைதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆவியோடும் உண்மையோடும் தன்னை தொழுதுகிறவர்களை பிதா விரும்புகிறார். அப்படியானால் என்ன, நாம் மிகுதியாக தேவனுக்கு பலியிடலாம், மிகுதியாக காணிக்கை செலுத்தலாம், வைராக்கியமாக வாழலாம். இருந்தாலும் தேவன் புறக்கணிக்கிறார். காயினை புறக்கணித்தார். ஏனெனில் அவனிடம் உண்மை இல்லை. உண்மை இல்லாத பட்சத்தில் அவன் கொடுத்த காணிக்கைகளை, பலியை அவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவன் பல ஆராதனைகளை புறக்கணிக்கிறார் என்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். நாம் செய்யும் ஆராதனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா இல்லையா என்று நாம் ஆராய்வது அவசியம். அவர் நம்மை அங்கீகரித்து கொண்டு நம்மோடு சீரான ஐக்கியம் உடையவராக இருக்கிறாரா என்று நாம் கவனித்து பார்ப்பது அவசியம். ஆபேலின் பலிகளை அவர் அங்கீகரித்தார். தேவன் காயின், ஆபேல் என்ற இரு மனுஷர்களை வேதத்தின் ஆரம்பத்திலேயே வைத்திருக்கிறார். ஒருவருடைய பலிகளை அங்கீகரித்து மற்றவருடைய பலியை புறக்கணித்து, இப்படிப்பட்டவர் நான் என்று நமக்கு தெளிவாக வேதத்தின் ஆரம்பத்திலேயே தன்னை குறித்து காண்பித்து விடுகிறார். நம்முடைய ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கிறாரா இல்லையா? நாம் எவ்வளவு பலியிடுகிறோம் என்பது முக்கியமல்ல, நம்முடைய இருதயம்தான் முக்கியம். ஆபேலுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவனுடைய பலியை அங்கீகரித்தார். காயினிடம் அந்த விசுவாசம் இல்லாத நிமித்தம் அவனுடைய பலியை புறக்கணித்தார். அவர்கள் பலியிடுகிற பொருள்களை பொறுத்து அல்ல, அவளுடைய இருதயத்தின் காணப்படுகிற அந்த உண்மை, அதன் பெயர்தான் விசுவாசம். தேவன் என்னோடு பழகும்போது அவரிடம் நான் பார்த்த ஒரு விஷயம், அவர் என்னிடம் உண்மையாக இருக்கிறார். அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு அவர் உண்மையாக இருக்கிறார். இதனால்தான் நான் தேவனை தைரியமாக பற்றி கொள்கிறேன். ஆபத்து காலத்தில் கூப்பிடுகிறேன், நெருக்கத்திலே நான் அலட்சியமாக நடக்கிறேன். அவருடைய ஒத்தாசையும் உதவியும் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவரை நான் நம்புகிறேன். தேவன் என்னை ஏமாற்றவில்லை. அவர் உண்மையாக இருக்கும்போது நான் அவரை நம்ப ஆரம்பிக்கிறேன். அவர் அதே அளவு உண்மையை என்னிடமும் எதிர்பார்க்கிறார். நான் உண்மை இல்லாதவனாக போகும்போது அவர் எனக்கு காண்பித்த உண்மையை விலக்கிக் கொள்ளுகிறார். ஆபத்திலே நான் கூப்பிடும்போது கைவிடுகிறார். இன்னும் சரியாக வசனத்தின்படி சொல்ல வேண்டுமானால் கைவிட்டு என்னை பரிகாசம் பண்ணுகிறார். தூர நின்று கைத்தட்டி பரிகாசம் பண்ணுகிறார். நான் உண்மை இல்லாத பட்சத்தில் நெருக்கங்கள், ஆபத்துகள், தொல்லைகள், பிரச்சனைகள் வருகின்றன எதிர்பாராத இடங்களிலிருந்து.
எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கின்றன. நம்ப முடியாத திருப்பங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகின்றன. என்னால் சமாளிக்க முடியவில்லை. நான் உண்மையில்லாமல் போகும்போது அவர் எனக்கு உண்மையாக இருப்பதில்லை. இந்த தேவனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எல்லா சமயத்திலும் உண்மையாக இருப்பார் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மை இல்லாமல் போகும்போது தன்னுடைய உண்மையை விளக்குகிறார். இதனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் பரிசுத்தமானவர்களுக்குத்தான் பரிசுத்தமானவர். அவர் ஏமாற்றுகிறவனை ஏமாற்றுகிறவர். இதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதா உண்மையோடும் ஆவியோடும் தன்னை ஆராதிக்கிறவர்களை விரும்புகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? உண்மையில்லாமல், ஆவி என்றால் சரியான தெளிந்த புத்தி இல்லாமல் ஆராதிப்பவர்களை அவர் வெறுக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அதனுடைய நேரடி அர்த்தம் உண்மை இல்லாதவர்களே அவர் வெறுக்கிறார். தேவனிடம் வந்து அவருடைய வெறுப்பை சம்பாதிக்க வேண்டுமா? அவரை குறித்து நான் வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறேன், மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேன், பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவரோ என்னை வெறுக்கிறார், புறக்கணிக்கிறார், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. காயினுடைய நிலை. நான் அவருக்கு நிறைய கொடுக்கிறேன், ஆனால் அவரோ புறக்கணிக்கிறார். உண்மை அவசியம். அவருக்கு முன் இந்த உண்மை, அந்தரங்கத்தில் உண்மை. தாவீது சொல்லுகிறான், அந்தரங்கத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர். இதுதான் தாவீதினுடைய வாழ்க்கையின் ரகசியம், வெற்றியின் ரகசியம், அவனை தேவன் ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம். இந்த உண்மை, இந்த உண்மை சவுலிடம் இல்லை. அதனால் அவன் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். தேவன் சவுலை வெறுத்ததற்கு காரணம், புறக்கணித்ததற்கு காரணம், தாவீதை ஆசீர்வதித்ததற்கு காரணம் அவர்கள் நீதி நிமித்தம் அல்ல. தாவீது நல்ல பாடகன், அவன் பாடல்கள் நிமித்தம் அல்ல. அவன் துதிப்பது நிமித்தம் அல்ல. 5 வேளையும் ஜெபம் பண்ணினவன், அதன் நிமித்தமும் அல்ல. இந்த உண்மை நிமித்தம். நீதி அந்தரங்கத்தில் உண்மையை விரும்புகிறீர். தேவன் என்னிடம் எதை விரும்புகிறார் என்று நான் அறியாத பட்சத்தில் அவருக்கு நான் என்ன ஊழியம் செய்துவிட முடியும்? அவருக்கு நான் என்ன காணிக்கையோ பலிகளோ செலுத்திவிட முடியும்? உண்மைதான் முக்கியம். நான் எதற்கு உண்மையாக இருக்க வேண்டும்? இப்படி ஒரு கேள்வி வருகிறது அல்லவா?
நான் எதை விசுவாசிக்கிறேனோ அந்த விசுவாசம் ஒரு கீழ்ப்படுதலை என்னிடம் உண்டாக்குகிறது. நம்பி கீழ்ப்படுகிறேன். அநேக பிள்ளைகளை தருவார் என்று ஆபிரகாம் நம்பி தேவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். தன்னுடைய பெற்றோரை, ஜனத்தாரை, ஊராரை விற்று விலகி போனான். லோத்தை பச்சையான தேசத்திற்கு செல்லும்படிக்கு விட்டுவிட்டு வனாந்தரமான தேசத்தை தெரிந்து கொண்டு போனான். பிள்ளையை பலியிடச் சொன்ன போதும் பலியிட்டான். நம்பி நடப்பது. நாம் ஒருவரை நம்ப ஆரம்பித்து விட்டால் அவர் விருப்பத்தை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். தேவன் என்னோடு பழகும் விதத்தை கவனித்து பாருங்கள். அவர் எனக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார், செய்யவில்லை. அவன் அதை நம்ப ஆரம்பித்தான். அதன் பின் தேவன் சொன்னபடியெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். அவரை இவன் திருப்திப்படுத்த அவர் பூரணமாக திருப்திப்பட்ட பின்பு அவனுக்கு சொன்னபடி தான் செய்வேன் என்று அதை உறுதிப்படுத்துகிறார், செய்யவும் செய்கிறார். இதுதான் தேவன் நம்மோடு பழகும் விதம். அவரை நாம் திருப்திப்படுத்தி நடக்க அந்த உண்மை வேண்டிய இருக்கிறது. அவர் எனக்கு செய்வேன் என்று சொன்னதை விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசம் இந்த கீழ்ப்படுதலை உண்டாக்க வேண்டும். இந்த விசுவாசம் நம்மிடம் ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கிறது. தேவன் இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் எனக்கு செய்வார் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்பினாலே அவர் சொன்னபடியெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன். என் இனஜன பந்துக்கள், என்னுடைய உடைமைகள், என்னுடைய ஜீவம், என் மேலே எனக்கு இருக்கிற அக்கறை, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் விரும்புகிற காரியங்களை வைத்து நிறைவேற்றுகிறேன். இவைகளை புறக்கணித்து இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் என்னுடைய உறவினர்களுக்கோ, என் உடைமைகளுக்கோ, என்னுடைய ஜீவனுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படிக்குத்தான் அவர் என்னை நடத்துகிறார். நான் பெரிதாக எண்ணுகிற அனைத்தையும் இழந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். இதுதான் உண்மை. இந்த உண்மையைத்தான் ஆண்டவர் என்னிடம் எதிர்பார்க்கிறார். இந்த உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் மேற்கொண்டு இந்த உண்மையிலே என்னை பூரணப்படுத்தி என்னுடைய உண்மையின் நிறைவை கண்ட பின்புதான் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய உண்மையை எனக்கு நிறைவேற்றுகிறார். அது வரைக்கும் அவர் சொன்னபடி எனக்கு செய்வதில்லை, காத்திருக்க வைக்கிறார். இந்த தேவனோடு நடப்பதிலே அநேக காரியங்களிலே காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. காத்திருக்க நான் சீர்படுத்தப்படுகிறேன். அவருக்காக இழக்க என்னுடைய சிந்தனைகளும் செயல்களும் சீர்படுத்தப்படுகின்றன. நான் உருவாகிறேன். அவர் எனக்கு நம்பிக்கையை கொடுத்து கிறிஸ்துவை போல என்னை உருவாக்குகிறார். ஆக இந்த உண்மை விசுவாசத்தினாலே எனக்குள் உண்டாகிறது. மெய்யான விசுவாசத்தினாலே அவர் எனக்கு அதை செய்வார், இதை செய்வார் என்று மனம் பல காரியங்களை யோசிக்கலாம். ஆனால் தேவன் சொன்னதை குறித்து தெளிவு இருக்க வேண்டும். எனக்கு என்னதான் சொல்லியிருக்கிறார், எனக்கு இப்படி தான் செய்வார், அவர் எனக்கு வாக்கு பண்ணினது என்னது என்ற தெளிவு. அதைத்தான் ஆவி என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகிறவரை பிதா விரும்புகிறார். இந்த எதிர்பார்ப்பு, தேவனிடமிருந்து எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிற விஷயம் தெளிவான ஒரு சிந்தையை எனக்கு உண்டாக்குகிறது.
அந்த தெளிவு இருந்தால்தான் என்னிடம் இந்த உண்மை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவை போல என்னை மாற்றுவார் என்ற தெளிவு இருக்கும் பட்சத்தில் எனக்கு முக்கியமாக தோன்றுகிற அனைத்தையும் நான் விட்டு கொடுக்கிறேன். அவருடைய சாயலாகும்படிக்கு நான் இடம் கொடுக்கிறேன். லாபமாக தோன்றுகிற அனைத்தையும் நஷ்டமென்று எண்ணவும் என்னுடைய சிந்தை இடம் கொடுக்கிறது. கஷ்டமாக எதுவுமே இல்லை, இழப்பது எதுவுமே கஷ்டமாக இல்லை. லாபமாக தோன்றுகிறவைகளை நஷ்டமாக என்ன நம் மனம் பக்குவப்படுகிறது. ஏனெனில் இந்த தெளிவு நமக்கு இருக்கிறது. இதனால்தான் ஆவியும் உண்மையும் நாம் அவரை ஆராதிப்பதற்கு முக்கியம். தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்த இப்படிப்பட்ட தெளிவும் உண்மையும் இருக்கிறதா என்று கவனித்து பார்த்ததினாலேயே கண்டுபிடித்து விடலாம். அல்லது இவைகள் இல்லாவிட்டால் இவைகளை சம்பாதித்து கொள்ளலாம். தேவனை வீணாக ஆராதிக்க வேண்டாம். வீணான ஆராதனை அவர் புறக்கணிக்கிறார். தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் புறக்கணிப்பது வேறு. இந்த உலகத்தில் இருக்கிற அநேகரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வெகு சிலர் தான். அவராலே அழைக்கப்பட்டு நடத்தப்பட்டு பின்பு புறக்கணிக்கப்பட்டவர்கள். அவர்களிடம் உண்மை இல்லை என்று கண்ட பின்பு புறக்கணிக்கப்பட்டவர்கள். நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களா இல்லையா என்று நாம் கண்டுபிடிக்க இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஆராதனை பத்தாது. நம்முடைய கிறிஸ்துவ பழக்கங்கள் போலியான தோற்றத்தையே கொடுக்கின்றன. நம்முடைய ஊழிய பாரங்கள், பல பொறுப்புகள், இவைகள் நாம் புறக்கணிக்கப்படாதவர்கள் என்ற தோற்றத்தை கொடுக்கின்றன. தேவன் நம்மை நடத்துவாரானால் நமக்கு நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனைகள் சீர்படுவதை பார்க்க முடியும். நம்ம அனுதினமும் நமக்குள் ஒரு தெளிவு உண்டாகிக்கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். பரிசுத்தத்தை குறித்து, அன்பை குறித்து, இப்படி நற்குணங்களிலே வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கு சமயமாக மாறுவதை பார்க்க முடியும். இது அந்தரங்கமான ஒரு வாழ்க்கையை பற்றியது. போலியான கிறிஸ்தவம் நம்மை அவர் புறக்கணித்து இருப்பதை உணராதபடி தடுத்து விடுகிறது. இதனால் நாம் கடினப்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம். அவர் உண்மையும் தெளிவந்த புத்தி இல்லாதவர்களையும் புறக்கணிப்பது அல்லது வெறுப்பது நிதர்சனமான விஷயம். இதை நாம் மறக்கக்கூடாது. நன்றி. மற்றொரு தருணம் கிடைக்கும்போது சந்திப்போம்.
வணக்கம்.